திருக்குறளை ஓலைச்சுவடியில் காண வேண்டுமா? திருக்குறள் ஓலைச்சுவடியை PDF வடிவில் பதிவிறக்கம் செய்ய வேண்டுமா? இதோ தமிழ் வளர்ச்சித்துறை அதற்கான வழிவகையை செய்துள்ளது. உலக பொதுமறையான திருக்குறள் ஓலைச்சுவடியை டிஜிட்டல் வடிவில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது. தமிழ் வளர்ச்சித்துறையின் இணையதளத்தில் சென்று எவ்வாறு நாம் உலக பொதுமறையான திருக்குறளை ஓலைச்சுவடியில் காண்பது, திருக்குறள் ஓலைச்சுவடியை எவ்வாறு PDF வடிவில் பதிவிறக்கம் செய்வது என்பதை பற்றிய அனைத்து தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை உலக பொதுமறையான திருக்குறளை ஓலைச்சுவடியில் காண வழிவகை செய்துள்ளது. திருக்குறளை ஓலைச்சுவடியில் பதிவிறக்கம் செய்வதற்கும் வழிவகை செய்துள்ளது. உலக பொதுமுறையான திருக்குறள் ஓலைச்சுவடியை டிஜிட்டல் வடிவில் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது. அதை தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tamilvalarchithurai.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் உலக பொதுமுறையான திருக்குறளை ஓலைச்சுவடியில் காண்பதற்கு வழிவகை செய்துள்ளது. இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு, உலக பொதுமுறை திருக்குறளை ஓலைச்சுவடியில் காண இங்கே சொடுக்கவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. Click here to read திருக்குறள், the literature of universal wisdom in Tamil in the form of palm leaf manuscript அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். இதுல திருக்குறள் ஓலைச்சுவடி வடிவில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கும். திருவள்ளுவர் குறள் 133 ஓலைச்சுவடியில் 2 பக்கங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது 133 அதிகாரமும் எழுதப்பட்டிருக்கும். ஒரு பக்கத்தில் 5 குறள் வீதம் 2 பக்கமும் எழுதப்பட்டிருக்கும். திருக்குறளானது அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் ஆகிய 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு இந்த 3 பால்களும் மனித வாழ்க்கையின் முக்கிய அம்சங்களான தர்மம், பொருளாதாரம், காதல் ஆகியவற்றை உள்ளடக்குகிறது. மேலும் இவை 133 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டு, அதாவது கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை குரல், செய்நன்றி அறிதல், நடுவு நிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பிறனில் விளையாமை, புறையுடைமை, அழுக்காராமை, வெட்காமை, புறங்கூறாமை, பயனில சொல்லாமை, தீவினை எச்சம், ஒப்புரவறிதல், ஈகை, புகழ், அருளுடைமை, புலான் மறுத்தல், தவம், கூடா ஒழுக்கம், கல்லாமை, வாய்மை, வெகுளாமை, இன்னா செய்யாமை, கொல்லாமை, நிலையாமை, துறவு, மெய்யுணர்தல், அபாவரத்தல், உள், இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, குற்றங்கடிதல், பெரியாரை துணைக்கோடல், சிற்றினஞ்சேராமை, தெரிந்து செல்வகை, வலியறிதல், காலமறிதல், இடனறிதல், தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், சுற்றந்தாடல், பொச்சாவாமை, செங்கோன்மை, கொடுங்கோன்மை, வெறுவன் செய்யாமை, கண்ணோட்டம், ஒற்றாடல், ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்வினையுடைமை, இடுக்களனியாமை, அமைச்சு, சொல்வன்மை, வினை தூய்மை, வினை திட்பம், வினை செல்வகை, தூது, மன்னாரை சேர்ந்தொழுதல், குறிப்பறிதல், அவையறிதல், அவையஞ்சாமை, நாடு, அரண், பொருள் செயல்வகை, படைமாட்சி, படைச்செருக்கு, நட்பு, நட்பாராய்தல், பழைமை, தீ நட்பு, கூடா நட்பு, பேதைமை, புல்லறிவாண்மை, இகல், பகைமாட்சி, பகைத்திறந்தெறிதல், உட்பகை, பெரியாரை பிழையாமை, பெண்வழி சேரல், வரைவின் மகளிர், கள்ளுநாமை, சூது, மருந்து, குடிமை, மானம், பெருமை, சான்றாண்மை, பண்புடைமை, நன்றியில் செல்வம், நாணுடைமை, குடிச்செயல் வகை, உளவு, நல்குறவு, இரவு, இரவச்சம், கயமை, தகையணங்குறுதல், குறிப்பறிதல், புணர்ச்சி மகிழ்தல், நலம்புனை உரைத்தல், காதார் சிறப்புரைத்தல், நாணுத்துறவு உரைத்தல், அலறறி உறுத்தல், பிரிவாற்றாமை, படர்மெலின் திறங்கள், கண்விதுப்பளிதல், பசப்புற பெறுவல், தனிப்படர் மிகுதி, நினைத்தவர் புலம்பல், கனவு நிலையுரைத்தல், பொழுது கண்டிரங்கள், உறுப்பு நலனளித்தல், நெடுஞ்சோடு குளத்தல், நிறையளித்தல், அவர்வையின் விதும்பல், குறிப்பறிவித்தல், புணர்ச்சி விதும்பல், நெஞ்சோடு புலத்தல், புலவி நுணுக்கம், உடல் வகை ஆகிய 33 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒரு அதிகாரத்திற்கு 10 குறள் வீதம் 1330 குறள்களை கொண்டுள்ளது. அதில் முதலாவதாக கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற குறள் முதல் ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் என்ற கடைசி குறளான 1330வது குறள் வரை இந்த ஓலைச்சுவடியில் கொடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இந்த திருக்குறள் ஓலைச்சுவடியை பதிவிறக்கம் செய்து PDF வடிவில் சேமித்துக் கொள்ளலாம். உங்களது கணினி அல்லது மொபைல் போன்ற டிஜிட்டல் சாதனங்களில் டிஜிட்டல் வடிவில் PDF வடிவில் சேமித்து வைத்துக் கொள்ளலாம். உங்களது இளைய தலைமுறைக்கும் இந்த திருக்குறள் பொதுமறையை கடத்துங்கள். திருக்குறள் ஓலைச்சுவடியானது அழியா வண்ணம் பாதுகாப்பதற்காக தமிழ் வளர்ச்சித்துறை இந்த அரிய முயற்சியை மேற்கொண்டுள்ளது. ஆகவே பொதுமக்கள் அனைவரும் உலக பொதுமுறையான திருக்குறள் ஓலைச்சுவடியை PDF வடிவில் சேமித்து வைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.